கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு பரணிக்கு கிருத்திகைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி பெறும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அது மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்கப் போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். எப்பொழுதுமே நல்லதை பேசக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, நல்லதை மட்டுமே நினைக்கிறீங்க, நல்லதை மட்டுமே பேசுறீங்க. ஆனால் வாழ்க்கையில் நிறைய சோதனை வருதுங்க. நல்லதை செய்தால் சோதனை வரக்கூடாது இல்லை சார். அந்த சாமியை நான் கும்பிடாத நாள் இல்லை, சாமிக்கு விளக்கு போடுறேன், சாமி மேலே மந்திரங்கள் சொல்கிறேன், கோயிலில் போய் கும்பிட்றேன், எனக்கு ஏன் சார் சோதனை அப்படின்னு பல தனுசு ராசி அன்பர்கள் கேட்பார்கள். அதுக்கு என்ன காரணம்? தனுசு ராசி என்பதே பூர்வ ஜென்ம கர்மாவை இந்த பூமியிலே தீர்ப்பதற்காக பிறந்த ராசி. போன ஜென்ம கர்மா இருக்கு வச்சுக்கோங்க, அது தீர்ப்பதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறீங்க. அதனால் அப்படி சோதனை. ஆனால் உங்களுடைய நேர்மையான குணம், உங்களுடைய தான தர்மம் வழங்கக்கூடிய தன்மை அந்த கர்மாவை போய்க்கும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய தான தர்மம் செய்யணும். இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு. தனுசு ராசிக்காரங்க பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர்கள் இப்போ விலகுவாங்க. பெரிய பகைவர்கள் இருப்பாங்க, அவர்களெல்லாம் விலகக்கூடிய காலம். இன்னொரு பக்கம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இவர்கள் இணைந்து உங்க ராசியை பார்க்கிறாங்க இந்த மாதம் துவங்குகிற போது. அப்போ அந்த குருவுடைய அருளும் சுக்கிரனுடைய அருளும் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கும். ஆனால் லைஃப் பார்ட்னர் இப்போ கொஞ்சம் ஈகோவை பார்ப்பாங்க, அது உண்டு. புதன் பகவான் 12ஆம் தேதி போய் உட்கார்ந்துடுறாரு. உங்களுடைய 7வது ஸ்தானத்தில் வியாபாரத்திற்கு புதிய கூட்டாளி ஒருத்தர் கிடைக்க போறாரு. பண வசதி படைத்தவர் கிடைக்க போகிறார். அந்த கூட்டாளி கிடைச்ச பிறகு வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கை பயன்படுத்துவீங்க. பார்மாசூட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும்.
கலைஞர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சினிமா, நாடகம், பரதநாட்டியம், நகைச்சுவை, மேடை நிகழ்ச்சிகள் செய்யக்கூடியவர்கள், இப்படி பலருக்கு பற்பல விதமான வாய்ப்புகள், வெளிநாடு சென்று உங்கள் திறமையை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சூப்பராக கூடி வருதுங்க. குரு பகவானுடைய பேரருள் கிடைக்க போகுது இந்த மாதம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சோம். குடும்பத்துக்கு வருமானம் பெருகும். இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இனிமேல் உங்கள் பேச்சை புகழ்வார்கள். ரொம்ப நல்லா பேசுறீங்க, நல்ல மனுஷனா இருக்காருங்க அப்படின்னு சொல்ல தொடங்கிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த மாதம். இன்னும் குறிப்பாக பாருங்க, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல சொத்து வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூட போகுதுன்னு சொல்கிறோம். உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரப்போகுதுன்னு சொல்கிறோம். இன்னொரு நல்ல விஷயம், குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தா குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு ஹையர் எஜுகேஷன் கிடைக்கிறதுல கடந்த மாதம் நிறைய சிரமப்பட்டீங்க. இப்போ ஹையர் எஜுகேஷன் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் உண்டு. பூமியினால் லாபம் உண்டு, சகோதரனால் லாபம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கைராசி மருத்துவர்கள் பேர் வாங்குவாங்க. தொழில்துறையினருக்கு பெரிய வெற்றிகள் தேடி. இந்த புதன் 7ஆம் இடத்துல அப்படி ஆட்சியாவத்தோடு பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான மாதம், நல்ல மாதம். நிறைய தான தர்மம் பண்ணுங்க, வெற்றிகள் பெருகும். இந்த காலகட்டத்தில் கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளத்தையும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் போய் வழிபடுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சாமியை நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த சூரிய பகவானுக்கே அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியாக இதில் உங்கள் ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சார், எனக்கு முழுமையாக என்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரியணும், என்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா, இங்கே நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். அதே போல் நேர சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்ட்